குட் ஈவினிங். ரொம்ப தெம்பாக இருக்கீங்க போல இருக்கு. குட் ஈவினிங் சொன்னால் கேட்க வேணாமா? குட் ஈவினிங். அது உங்களோட தெம்பா இருக்குல்ல, சத்தம் போடுது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் எங்கே வந்தோம்? பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருக்காங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் அப்படி கேட்குதா? இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நார்மலாக பிளேஸ்மெண்ட் செல் இது மாதிரி நிறைய 30-40 வருஷங்களில் பல இடங்களில் போய் பேசியிருக்கேன். இதனால் ஆனால் ஒவ்வொரு முறை மாணவர்களை பார்த்து பேசும்பொழுதும் ஒரு ஹோப், எதிர்காலத்தில் ஒரு வல்லமை மிக்க நாட்டையும் சமுதாயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன், இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15லிருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. செய்ய போகிறீங்களா? அது உங்கள் இஷ்டம். அந்த பக்கத்தில் நானும் பல வருடங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பேசுவதற்கு எங்கள் காலத்தில் இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த ரமணா படத்தில் அவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னது? மன்னிப்பு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அட்வைஸ். கரெக்டா? கிரிஞ்சு, அட்வைஸு இதெல்லாம் பண்ணுறதுக்காக நான் வரல. ஆனால் வாழ்க்கையை 2 வகையாக பார்க்க முடியும். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து, முன்னால் பின்னால், பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள், இதன் மூலமாக நான் எதாவது கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து வேறு மாதிரி பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சில விஷயங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 விதமாக வாழ்க்கையை வாழ முடியும். எப்படி வேணால் வாழலாம், அது ஒன்று. இப்படித்தான் வாழ வேண்டும், அது 2. இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசங்கள்? எப்படி வேணால் வாழறவங்க எப்படி இருப்பாங்க, இப்படித்தான் வாழன்றவங்க எப்படி இருப்பாங்க? இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எந்த கேட்டகரியில் கண்டினியூ பண்ணணும் இல்லை மாறணுமான்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மனுஷனுக்கு அவ்வளோ ஈஸியாக எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதன்படி கண்டுபிடித்த ஒரு விஷயம், 3லிருந்து 5 வயதிற்குள் நீங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்க, எப்படி வாழ மாட்டீங்க அப்படின்றதுக்கான தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்தாச்சு. ஏதோ லெகோ டாய்ஸ்னால் கலைச்சி திரும்பி விளையாடலாம் இந்த வயசில். அதனால தான் 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு வாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3-4 வயது வரைக்கும் ஒரு திறமை இருந்தது. அதை நம்ம அநேகமாக எல்லாரும் தொலைச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்கிறது ஹார்வர்டில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. ஹார்வர்ட் இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசெண்டாக ரொம்ப அல்லோலம் வெல்லப்பட்டிருந்தது. ஹெட்லைன்ஸ்லாம் 2 மாதம் முன்னாடி பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்லாம் நிறுத்தி அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 35 வருஷம் நடந்தது. லட்சக்கணக்கான மக்களை ஆய்வு செஞ்சு வெற்றியாளர்களை உருவாக்குவது எது, அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம், இவ்வளோதான். வெற்றியாளர்கள் நீங்கள் நினைக்கிறது வெறும் ஒரு 1 கோடி சம்பாதிச்சார், 2 கோடி சம்பாதிச்சார் அப்படின்னு நூற்றாண்டுகளே பேசப்படக்கூடிய மனிதர்கள். உதாரணத்துக்கு 20வது நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருப்பதற்குள் சிறந்த விஞ்ஞானி என்று பேசப்பட்டவர். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஒரு மேரி கியூரி, ஒரு விவேகானந்தர், இல்லை ஒரு நெல்சன் மண்டேலா, இல்லை ஒரு அன்னை தெரசா, இது மாதிரி பல அந்த துறையில்
இருப்பதற்குள் உலகத்தில் நம்பர் 1. 1 ஆண்டு 2 ஆண்டுகள், அந்த 100 ஆண்டுகள் இவங்களையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிசர்ச் 1996-97 வந்தது, நெட்டில் கூட இருக்கு. ஆனால் அந்த மொத்த ரிசர்ச்சினோட 2 சாராம்சத்தை இன்றைக்கி நான் சொல்லிட்டு, எப்படி வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் அப்படின்ற சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணுறீங்களா, லைஃப் உங்களை டிசைன் பண்ணக்கூடியதா போகுதான்ற முடிவை நீங்கள் எடுத்துக்க. இவங்க கண்டுபிடிச்ச முதல் விஷயம், இவங்க நினைச்ச இந்த 10, 20, 30, 40 முக்கியமான நபர்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்தபோது ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய அறிவுத்திறனானது அபரிதமாக வளர்ந்து கொண்டே இருந்தது தினசரி. ஒரு புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்ற, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு iPhone 17 இல்லை 16 லேட்டஸ்ட் ஐஃபோன் உங்கள் கையில் யாரும் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன கேட்காதீங்க, நான் வாங்கி தர போதில்லை. ஆனால் அந்த iPhone 15, 16, 17 கையில் கொடுத்துட்டு முதல் வெர்ஷன் ஆஃப் iOS கையில் கொடுத்து அதில் போட சொன்னால் என்ன ஆகும்? அநேகமாக ஹார்ட்வேர் கிராஷ் ஆகும், பல ஆப்ஸ் ஓடாது. ஆனால் இதே மாதிரி மனுஷங்கள்ட்ட ஒன்று நடந்துட்டு, நம்மளுக்கு ஒரு ஹார்ட்வேர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 காதுகளுக்குள் நடுவில், இந்த 6 inches பிட்வீன் த இயர்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த 6 இன்ச்சு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மூளை. இந்த மூளை ஃபிசிக்கல் டைமென்ஷனில் பிறந்ததுலேருந்து வளர்க்குறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மென்டல் டைமென்ஷனில் நம்ம பார்த்தோன்னா iOS 1 வச்சுன்னு இந்த iPhone 16, 17 இன்னும் ஓட்டிகிட்ருக்கோம். இதுதான் முக்கியமான வித்தியாசமாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உங்களுடைய 3, 4, 5வது வயதில் உங்களுடைய அறிவு திறமையை நீங்கள் எப்படி உலகத்தை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால என்ன ஆகுது, ஒரு டம்ளரில் தண்ணி வாங்கி குடிக்கணும்னா டம்ளர் இப்படி பிடிச்சி அதில் தண்ணி விட்டால் பிடிச்சி குடிக்கலாம். தலைகீழ டம்ளர் பிடிச்சி வச்சு அது மேலே தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? கீழே கொட்டிடும். இதை போன்று அநேகமாக நீங்கள் சப்ஜெக்டில் படித்து மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குற விஷயத்தை பற்றி நான் பேசலை. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்குது, ரோட் சிஸ்டம் வாங்க. ரோட் சிஸ்டம்னா நொற்று பண்ணி மார்க் வாங்குறது. தப்பு இல்லை, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரிடாமினெண்ட்டாக தான் அப்படியா இருக்குது. உங்கள் நானும் அதே தப்பு தான் பண்ணேன், நீங்களும் அதுதான் பண்ணி வாங்கன்னு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அதை தாண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த முதல்ல நான் சொன்னது அவங்களுடைய அறிவுத்திறன் தொடர்ச்சியாக வளர்ந்துக்குது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் நாலேஜ்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த 2வது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம ஒரு 3-4 வயசில் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சயின்ஸ் கண்டுபிடிக்கும். அந்த 3-4 வயசில் என்ன தொலைச்சிங்கன்னு தெரியுமா? யாருக்காது தெரியலன்னு பரவாயில்ல, ஆனால் செக் பண்ணி பார்க்குறீங்களா? எதை தொலைச்சிங்க 3-4 வயசில்? தெரியல, சரி விடுங்க, அது தெரிஞ்சுதான் நான் ஏன் சார் இங்கே இருக்கேன். அவங்க கண்டுபிடித்தது இந்த 3-4 வயதில் தொலைத்தது. இவர்கள் தொலைக்காததுன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும் திறன். கேள்வி கேட்கறது இல்லையா? சூப்பராக கேட்பேன் சார், ஏமா அம்மா இவ்வளோ கேவலமாக சமைச்சார், வாத்தியார் சரியாக சொல்லி தரல, இது மாதிரிலாம் நிறைய கேள்வி. இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லை, அதெல்லாம் ரெப்பிட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அப்படியே எல்லாரும் கேட்குற அதே கேள்விகள். ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக புரியும். ஐசக் நியூட்டன், சார் ஐசக் நியூட்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன கண்டுபிடிச்சார்? த லா ஆஃப் கிராவிட்டி, கரெக்டாக? அதை கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான காரணம், ஒரு முறை அவர் ஆப்பிள் மரத்துக்கு உட்காந்துருக்காரு, ஒரு ஆப்பிள் தலையில் விழுது. நம்ம தலையில் ஆப்பிள் விழுந்தால் என்ன சொல்லலாம்? யாரா போட்டது மேலேருந்து? அவர் விழுந்தோடனே அதை எடுத்து பார்க்குறாரு, மரத்திலிருந்து கட்டான ஆப்பிள் ஏன் மேலே போல, ஏன் கீழே விழுது, ஏன் மேலே போல இல்லை, ஏன் அப்படியே நிற்கலை? இதே ஒரு பேப்பரை போட்டால் ஏன்
ஒரு இடத்துல விழாமல் சைடில் போய் விழுது. அதை திருப்பி 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 அவர் கேட்க 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 அந்த புவி ஈர்ப்பு சக்தின்ற விஷயத்தை பற்றிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு லா ஆஃப் கிராவிட்டி தெரியாமல் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண முடியாது. எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? எவ்வளோ எஸ்கேப் வெலாசிட்டி? 9.8 km/s சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் கிராவிட்டியை தாண்டி போக முடியும். இல்லைன்னா திரும்பி உங்களோட கிராவிட்டி இழுத்துரும் உங்களை திரும்பி. இதை போன்ற உலகத்தில் இன்னைக்கு அசையக்கூடிய வேகமாக செல்லக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் கிராவிட்டியினோட விஷயம் தெரியாமல் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் லெவலில் போகும்போது கிராவிட்டி வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸ்ட்ரக்சருக்கு மேலே போகும்போது வேறு மாதிரி செய்யும். இதே மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் விஞ்ஞானத்தில் வந்தது அனைத்தும் யாரோ ஒருவர் கேட்ட கேள்வியினால். இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு என்டையர் லைஃப்பில் இது வரைக்கும் உங்களோட வயசு 17, 18, 19, 20 ஏதோ ஒரு வயசுன்னு வச்சுக்கணும். இவ்வளோ நாட்களில் இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு ஒரிஜினல் கேள்வியை நான் கேட்டிருக்கேன். அப்படி இருந்ததுன்னா அது என்ன கேள்வின்னு சொல்லுங்க. இது வரைக்கும் யாருமே கேட்காத கேள்வி. உலகத்தில் இது வரைக்கும் அந்த கேள்வி யாரும் கேட்டுருக்காரு. ஏங்க ஸ்விக்கியில் இன்னைக்கு ரேட்டு ஜாஸ்தி, அது இல்லை கேள்வி. அது எல்லாரும் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் ரமண மகரிஷி நான் யார் அப்படின்னு கேட்டுட்டார். அவர் சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறார். எங்களுடைய குருநாதர்கள் ஒரு உண்மையான சக்தின்னு ஒன்று இருந்தால் அந்த உண்மையான சக்தியை நோக்கி வேகமாக எளிமையான வழியில் சுலபமான வழியில் எப்படி செல்லணும் அப்படின்ற கேள்வி வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக வந்தது தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி, பிராணாவதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போன்று உங்களால் கேள்வி கேட்குறது. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறது, வாட் இஸ் வாட்டர்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? H2O, அது கெமிக்கல் காம்போசிஷன். அது வாட் இஸ் வாட்டரோட பதில் இல்லை. அது குடித்தா என்னுடைய தாகம் அடங்கும், அது அதனுடைய தன்மை. அதுவே கெட்டியான ஐஸ் கியூப் ஆகும், அது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் வாட்டர்? இந்த மாதிரி உண்மையான கேள்விகளை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் இப்படித்தான் வாழ்க்கையை வாழ வேண்டியது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் கேட்ட இந்த ஒரு கேள்வியை நீங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறாரு, அது என்ன? உங்களே கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் வரும். அந்த பதிலை எப்படி செயலாக மாற்றுவதுன்னு கண்டுபிடிங்க. வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நேர்மறையாக மாறியது. நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு அந்த கொடுக்கப்பட்ட உண்மையான அறிவு, உண்மையான அறிவு என்பது உங்களுடைய ஞாபக சக்தியோ உங்களுடைய வெறும் மூளைத்திறனோ அல்ல. விவேகானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரிஜினல் பேரு நரேந்திரன். அவருடைய விவேகான்னு சொல்லுவாங்க, பகுத்து அறிதல். அந்த பகுத்து அறிதல் மூலமாக உண்மையான ஞானம், உண்மையான ஆனந்தம் என்னன்றதை அவர் தேடிக்கணும். அதனாலதான் அது பேரு விவேக் ஆனந்தா. தன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக உண்மையான மகிழ்ச்சி, ஆனந்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து வாழ்ந்ததனால் அவருக்கு பேர் விவேகானந்தர். இன்னைக்கு பேசப்படுகிறார். அந்த சக்தி மனுஷன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரே மாதிரி அளவோட கொடுக்கப்பட்டது. அப்படின்னா உண்மையான பகுத்தறிவு என்பது என்ன? ஏன்னா நம்ம ஊரில் பகுத்தறிவுன்றது பலவிதமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள் இருக்கு. உண்மையான பகுத்தறிவு என்னன்னு ஆன்மீகம் சொல்லுதுன்னா, எது விளைவுகள் என்பதை கண்டுபிடித்து அந்த விளைவுகளை காரணப்படுத்துதல். இது வரைக்கும் இந்த விளக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எது விளைவுகள் என்று கண்டுபிடித்து அதை காரணப்படுத்துதல். இதுக்கு ஆங்கிலத்தில் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எது எஃபெக்ட்ன்றதை கண்டுபிடிச்சு அதை காசேட் பண்ணுறதுன்னு வாங்க. ஃபைண்ட் த எஃபெக்ட் அண்ட் காசேட் இட். எனக்கு இந்த விளைவுகள் வரணும், இந்த விளைவுகள் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட அக்கறையாக இருக்கிறவங்க உலகத்தில் அநேகமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது.
இல்லை யாருக்கா ஏதாவது வேறு கருத்து இருக்கா? இல்லைங்க, என்னோட என் லைஃப்பில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் 100% இன்ட்ரெஸ்ட் வேறு யாருக்கும் இருக்காது. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் முதல் கேள்வி உங்களை கேட்க போகிறீங்க, நான் என்னவாக மாறப்போகிறேன், நான் எதை சாதிக்க போகிறேன். சாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை பாம்பே எவ்வளோ பேர் மும்பை மாநகரம் போயிருக்கீங்க? மும்பை மாநகரம் போனால் அங்கே ஒரு லோக்கல் எலக்ட்ரிக் ஸ்டேஷன், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும். நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேஷனில் நீங்கள் நுழைஞ்சு அப்படியே நின்னா போதும், அவங்களே உங்களை ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏற்றி ஏதாவது ஒரு ஸ்டேஷன் அவங்களே வெளியில் தள்ளி இறக்கி விட்றாங்க. அவ்வளோ கூட்டம் பிதுங்கும். யூடியூப் பண்ணி பாருங்கள், பாம்பே மெட்ரோ ட்ரெயின் டிராஃபிக் இன் பீக் ஹவர்னு. நம்ப மாட்டீங்க. நீ ஒன்றுமே பண்ண அப்படி போனீங்க அப்படியே ஜக ஜக ஜகன்னு திருச்செந்தூர் கோயிலில் பீக் டைமில் போய் சாமி தரிசனத்து க்யூவில் நிற்கிற மாதிரி, திருப்பதியில் க்யூவில் நிற்கிற மாதிரி, திரும்பாதில் அந்த இப்போ தானே நின்ன மாதிரி இருந்தது, அந்த தள்ளி விட்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கை தினசரி கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் மாதிரி நடந்துட்டுருக்கு. காத்தால் எழுதுகிறோம், யாரோ ஏதோ சொல்கிறாங்க, காலேஜுக்கு வரோம், வாத்தியார் ஏதோ சொல்கிறாரு, சாயங்காலம் போகிறோம், டிவி கிவி, அப்புறம் இது மாதிரி மைக்கில் யாராவது பேசலாம், அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம பாடி வாழ முடிவதில்லை. திரும்பி பார்த்தா 40-50 வயசு ஆகிடுது, இனிமேல் இருக்குங்க, அப்புறம் என்னத்தை கண்ணையா மாதிரி என்னத்தை பண்ணி என்னத்தை செஞ்சு அப்படின்னு விட்டுறோம். அப்படி இல்லைன்னா அவருடைய லேட்டஸ்ட் டயலாக் வருவோம் வராது. இந்த ஸ்டேஜுக்கு வராமல் இப்போவே உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த முக்கியமான சக்தியை பிரயோகப்படுத்துங்க. அதுக்கு முக்கியமான தேவை கேள்வி கேட்பது. ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது, உலகத்தில் பிறந்த மனிதர்களில் 1% கம்மியாக தான் தங்களுடைய திறமைகளை முழுமையாக அறிந்து வாழ்வார்கள். மற்ற 99 பேர், உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உடனே முடிச்சோன்னா வெளியிலேருந்து செக் புக்கு கேட்குது. இந்த 1 கோடி ரூபாய் வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு 5 வருஷம் திருப்பி விடலாம். அப்போ அதனோட வேல்யூ என்ன? 1 கோடி கிடையாது. இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் கழிச்சு 1 கோடியோட மதிப்பு 60 லட்சம் கூட கிடையாது. பையிங் பவர், எக்கனாமிக்ஸ் யாராக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த 1 கோடியை 2 கோடியாகவோ 5 கோடியாகவோ 10 கோடியாகவோ பெருக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. இதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிந்தனை சக்தியை, இந்த பகுத்தறிவை நான் யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை அந்த 1 கோடி 60 லட்சம் ஆகி 50 லட்சம் ஆகி 10 லட்சம் ஆகி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது மாதிரி என்னுடைய திறமைகளை நான் வைத்துக்கணும். அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். என்னுடைய உண்மையான திறமை என்ன? நீங்கள் கேட்குற ஒரிஜினல் கேள்வி ஃபஸ்ட்டு இதாக தான் இருக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னுடைய படைப்பின் ரகசியம் என்ன? நான் எதற்காக இந்த உலகில் படைக்கப்பட்டேன், இல்லை பிறந்தேன்? என்னால் எதை உண்மையாக சாதிக்க முடியும்? நான் அதை சாதிப்பதற்கு ஏதாவது செஞ்சுருக்கேனா, இல்லை யாரோ போட்ட கோட்டில் நான் நடந்துட்டுருக்கேன்? நம்ம பல பேருடைய வாழ்க்கை மெயின் ரோட்டில் போகிற வண்டி மாதிரி. அந்த வண்டி அந்த ரோடுக்குள்ளே தான் போயாகும், வேற எங்கேயும் போக முடியாது. நம்ம பல பேரோட வாழ்க்கை அது மாதிரி அமைஞ்சிருக்கு. மற்றவர்கள் நமக்காக சிந்தனை செஞ்சு, இந்த காலேஜில் படி, இந்த சப்ஜெக்டை படி, இங்கே வேலை செய், இப்படி கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படி குழந்தை பெற்றுக்கோ, வயசானோன்னு உன்னுடைய குழந்தை கல்யாணம் பண்ணுவே, அதுக்கு ஒரு பேரன் பேசி பிறக்கும், வயசானோன்னு சேர்த்து. இப்படி தான் நமக்கு ஆண்டாண்டு காலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலே வாழுங்க, அவனும் தப்பு சொல்ல வரல. ஆனால் டு பி இன் த சிஸ்டம் அண்ட் டு க்ரோ அவுட் ஆஃப் இட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கிலீஷில். சிஸ்டம் இருந்தே சிஸ்டமோட பெட்டராக வர முடியும். உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கிற இந்த சக்தி. இன்னைக்கு ஒரு 2 கேள்வி நான் சொன்னது கேளுங்க. என்னுடைய உண்மையான திறமை என்ன? இந்த உண்மையான திறமையை வெளிக்கொண்டுவதற்கு நான் ஏதாவது இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். நான் இதை கேட்கும்போது தான் பல பேர், நடிகனாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு வீரராக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அப்போ தான் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி வர ஆரம்பிக்குது. கேள்வி கேட்குறாங்க, இவ்வளவு தானா? இதற்காக தான் நான் இருக்கேனா? வெறும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு வெறும் ஒரு டிகிரியை வாங்கி மார்க் வாங்கி எல்லாரும் பண்ணுற அதே விஷயம் செஞ்சு வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சு எனக்கும் மற்றவங்க வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் வேணுமா வேணாமா? அதுதான் நான் முதல்ல தொடங்கின வார்த்தை. இப்படித்தான் வாழ வேண்டுமா, எப்படி வேண்டுமானது வாழலாம்.
எப்படி வேண்டுமானாலும் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அரிய வாய்ப்பை தொலைத்து விட்டு எதற்காக அந்த வாய்ப்பு கொடுத்ததுன்னே தெரியாமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இனிமேல் இன்னிலிருந்து அதை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலி உங்களுக்கு அதை நான் சொல்லியாச்சு. என்ன வேணால் நீங்கள் மனசில் நினச்சிக்க, நீங்கள் சாதிக்க போறீங்கன்னு என்ன வேணால் நினச்சிக்க. நீங்கள் எது நினைச்சாலும் அதோட 1000 மடங்கு உங்களால் பெருசாக முடியும். உதாரணத்துக்கு 500 கோடி சம்பாதிச்சு பணக்காரன் ஆக போகிறேன். 1000ஆல் பெருக்கிங்க. 1000 கோடி 1000ஆல் பெருக்கிங்க. உலகத்தில் சாதித்தவர்கள் அனைவருமே ஏதோ ஒன்று நான் புதுசாக செய்ய போகிறேன், அதற்கு எந்த விதமான எல்லையும் கிடையாதுன்னு புரிஞ்சுட்டாங்க. அந்த டேபிளில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பின்னாடி ஒரு போர்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு பேனாவை கொடுத்து எழுத சொன்னால் எந்த இடத்துல போய் எழுதுவீங்க? அந்த போர்டுக்குள்ளே எழுதுவீங்க. கரெக்டாக? இந்த போர்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய கட்டம். இவ்வளோதான் முடியும். ஏன்னா போர்டு ஏற்கனவே யாரோ கொடுத்துட்டாங்க. இதே இந்த 3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகிட்ட கேட்டால் எங்கே வேணால் போய் வரையும். ஏன் இங்கே வரையணும்? அங்கே போய் சோத்தில் வரையும், அங்கே போய் வெளியில் போய் தரையில் இருக்கும். ஏன்னா அதுக்கு முடியாதுன்றது கிடையாது. நம்ம முடியாதுன்னு இந்த கட்டம் கட்டிட்டோம். அதுக்கு பேர் தான் இந்த போர்டு. அந்த போர்டு எடுத்து உடைக்க சொல்லு. ஆனால் போர்டு விட்டு வெளியில் யோசிக்க முடியுது. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன? திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெகுலராக சேர்த்து அப்படியே செஞ்சுட்டு இருக்கு. உடனே படிப்பு விட்டு ஞானியாக இமாலயாஸுக்கு போங்க, எங்கேயா அதெல்லாம் சொல்ல பல பேர் செஞ்சுருக்காங்க. பி இன் த சிஸ்டம் அண்ட் ஸ்டில் பி அவுட் ஆஃப் இட். சிஸ்டமில் இருங்க, சிஸ்டமை தாண்டி ஏதாவது யோசிங்க. வாலி பெரிய கவிஞருக்கு இல்லை, அவருடைய ஃபேமஸ் வேர்ட்ஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மாற்றி யோசி. அடிக்கடி யோசிக்கிறதுனா மாற்றி யோசி. அந்த திறமை மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ யானைக்கோ மரத்துக்கோ ஒரு நாய்க்கோ பூனைக்கோ மாற்றி யோசிக்க தெரியாது, முடியாது. ஏன்னா அதற்கு அந்த சக்தி கொடுக்கப்படவில்லை. 5 அறிவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே 6வது அறிவு படைத்த ஒரே ஜீவராசி மனுஷன் மட்டும். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி 99% 5 அறிவாக தான் வாழறோம். இந்த சிந்திக்கக்கூடிய சக்தியை விட்டுறோம். அதை செய்யும்போது இதை நீங்கள் 3 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும் யோசிச்சுட்டு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டிலே இப்போ ஏதாவது ஒரு பிறந்த குழந்தை சிறு குழந்தையை கவனித்து பாருங்கள். அப்பா ஏன் இப்படி இருக்குது, அம்மா ஏன் இப்படி இருக்குது, ஏன் அதை பண்ணக்கூடாது, இது ஏன் பண்ணக்கூடாது, ஏன் நான் ட்ரெஸ் போட்டு வெளியில் போகணும், அப்படியே தான் போவேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும். இதெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல சின்ன வயசில் ஸ்கூலுக்கு சேர்ந்துருப்பீங்க. மிஸ் அப்படின்னு வாய முன்னு வகாது, சொல்கிறத செய். ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தட்டி வளர்த்தோன்னா அந்த கேள்வி கேட்குற விஷயத்த விட்டீங்க. இதே மாரி கேள்வி கேட்டோன்னா மிஞ்சி பண்ண நெகட்டிவாக கேள்வி கேட்போம். அவ்வளோதான். நான் சொல்கிறது நேர்மறை கேள்விகள். நான் சொன்ன இந்த 2 கேள்வி நீலேருந்து கேட்க ஆரம்பிக்க. இதை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான உபகரணத்தை நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாக என்னுடைய திறமை என்ன, அந்த திறமையை நான் வெளிப்படுத்தி விட்டேன்னா, அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையிலேருந்து மாறி அமையும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு மனிதனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உண்மையான பரிசு அவனுடைய சிந்தனை சக்தியை அவனுக்கு திருப்பி கொடு அப்படின்றார். கிவ் பேக் த எபிலிட்டி டு திங்க். அதோட ஒரு பெரிய கிஃப்ட் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா 1000 ரூபா 1 லட்சம் எவ்வளோ கொடுத்தாலும் 10 நாள் செலவிச்சிருக்கீங்க, 5 நாள் செலவிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களால் சிந்திக்க முடியும், சிந்தி அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டா லைஃப்லாம் உங்களால் யோசிக்க முடியும். அப்படின்னா அந்த சிந்திக்கக்கூடிய திறமையை எப்படி நான் வளர்க்குறது, கேள்வி கேட்க நான் எப்படி பழகுவது? முதல்ல நான் சொன்ன மாதிரி விளைவுகள் என்ன என்பதை முடிவு செய்ய நீங்கள் ஆரம்பிங்க. விளைவுகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், உலகத்தில் என்ன நடக்கணும், புதுசாக என்ன கண்டுபிடிக்கணும். கடவுளையே கண்டுபிடிச்சிட்டோம், அது கீழே இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாதா? அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய உண்மையான திறமைகள் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கு. முக்கியமாக உங்களை மாதிரி மாணவர்கள். இன்னும் நீங்கள் ஃபுல்லாக கரப்ட் ஆகாத ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாங்களாம் ஃபுல்லாக கரப்ட் ஆயிடுச்சு. கரப்ட்னா என்ன? ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் கோட் எழுதியாச்சு, ரீரைட் பண்ண முடியாது. ROM எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும். ROMனா என்ன? ரீட் ஒன்லி மெமரின்னு திரும்பி எழுத முடியாது.
EEPROM எழுதலாம். எரேசபிள், ப்ரோக்ராமபிள், ரீட் ஒன்லி மெமரி. ரேண்டம் எவ்வளோ தடவைனா எழுதலாம், அழிச்சு எழுதலாம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை செய்வதற்கு முக்கியமான ஒரு உபகரணம், டூல், உங்களுடைய சிந்திக்கும் சக்தியை திருப்பி கொடுப்பது. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்திலேயே இருப்பதற்குள் இரண்டாவது பெரிய நட்சத்திரம் ஜேஷ்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிச்சது ஒரு இந்திய ரிஷி, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு தூரம் பார்க்கறதுக்கான டெலிஸ்கோப் இல்லை, இப்போ கூட இல்லை. பபுள் அதெல்லாம் போய் ஸ்பேஸில் பார்த்துட்டு வருது, ஹபிள் டெலிஸ்கோப்லாம். அந்த காலத்தில் கண்ணால் பார்த்தாலே தெரியாது. அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? கண்ணை மூடிக்கொண்டு உள்பக்கம் சென்று இருப்பதற்குள் பெரிய நட்சத்திரம் என்னன்னு கேள்விக்காம அவர் வந்த பதில் தான் அந்த ஜேஷ்டா நட்சத்திரம்ன்ற பதில். அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரியபட்டனுடைய ஜீரோவாக இருக்கட்டும், பல கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை உட்புறத்தில் செலுத்தி கேள்விகள் கேட்டதினால் கிடைத்தது. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்றது வெறும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோ மெமரி பவரோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதையும் தாண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய கேள்வி கேட்கும் திறனை உங்களுக்கு மீண்டும் கொடுத்து அந்த கேள்வி கேட்கும் திறனை வச்சு என்னுடைய குருநாதர் நான் 1992 இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது என் குருநாதர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு கேள்வி மனசில் இருக்குது, அந்த கேள்விக்கு தியானத்தில் என்னால் பதில் கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ அவர் சொன்னார், தியானத்தினால எதை வேணா கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. மாற்றி மாற்றி யோசிச்சா அது பேர் தியானம் இல்லை, ஒரே விஷயத்தை யோசிச்சா தியானம். இவ்வளோதான் வித்தியாசம். பசங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. கரெக்டாக? எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த வயசு தாண்டி வந்திருக்கு, எனக்கும் தெரியும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, மார்க் வாங்கணும், இந்த மாதிரி சப்ஜெக்ட், ஒரே ஒரு கேரியரில் எப்படி வரணும், அந்த சிந்தனை அதில் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தியானம். ஒரே ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக நிலைநிறுத்துவதற்கு பேர் தியானம். ஒரே ஒரு கேள்வியை பற்றி மனதில் ஒரு விஞ்ஞானியாக வைத்துக்கொண்டே இருக்கும்போது புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் பேரை கிட்டத்தட்ட 1500 புது ப்ராடக்ட்டுக்கான பேட்டன்ட் இருந்தது. இந்த ரூமில் இப்படி லைட்டாக இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற 10 பொருளில் 8 பொருட்கள் அவர் கண்டுபிடிச்சது இல்லை. அவர் கண்டுபிடிச்ச பொருளை வைத்து மற்றவர்கள் கண்டுபிடித்தது. அவர் கண்டுபிடிச்ச பல்பு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்இடியாக இருக்கலாம். ஆனால் பேசிக் கான்செப்ட் இதுலேருந்து வருது, எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி பல்பு எரியுது. கரெக்டாக டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்பு இன்னைக்கு கிடைக்காது. கிடச்சிதுன்னா இன்றைக்கி விலை ஜாஸ்தி. உங்கள் தாத்தா வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து கொண்டு போய் மியூசியம் விற்றுட்டிங்கன்னா நல்ல தொட்டு கிடைக்கும். ஆனால் பேசிக் அதே தான். இதுக்கப்புறம் வந்ததுதான் இனோவேஷன், அதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் செய்வதற்கு ரொம்ப சிம்பிள். எப்படி அந்த முனிவர் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குன்றதை கண்ணை மூடிட்டு கண்டுபிடிச்சாரோ, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியலையா, அந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியணும், எனக்கு புரிய வைன்ற எண்ணத்துடன் தியானம் செஞ்சால் இதுவாக புரிய ஆரம்பிக்கும். ஒரு முறை எங்களுடைய 2வது குருநாதர் பாபுஜி மகாராஜ் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இந்த கேள்விக்கு எனக்கு நேரடியாக பதில் தெரியாது, ஆனால் உங்களுக்கு இது பதில் தெரியாத பட்சத்தில் அதை தியானத்தின் மூலமாக கண்டுபிடிக்குது. நான் சொல்கிறேன், உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள், உங்களால் ஆன்சர். அந்த ஆள் உட்காந்து தியானம் பண்ணி அவருக்கு அந்த பதில் கிடைக்குது. இது ஒரு அடிஷ்னல் டூல். இதுவே உடனே நாளிலேருந்து கிளாஸ் போகல சார், நான் புக்கெலாம் நான் அப்படியே படிச்சிடுறேன் அப்படி இப்போலாம் வந்துடுச்சு இல்லையா, விவேகானந்தர் மாதிரி சிட்டி 2.0 இப்படி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அது மாதிரி நிறைய எங்களுதுலேயே பிரைட்டர் மைண்ட்ஸ்லாம் இருக்குது, புக்கு வேகமாக படிக்கிறது. இதை செய்ய முடியுமானா மெதுவாக முடியும். அதற்கு முதல் படி உங்களுடைய எண்ண சக்தியை உங்கள் கையில் கொடுத்து அந்த எண்ண சக்தியின் மூலமாக எப்படி நீங்கள் இதை நான் அடிக்கடி பல ஸ்கூல் காலேஜில் போகும்போது சொல்லுது, ஒரு சின்ன வயசில் இந்த பௌதிகம் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போது டீச்சர் ஒரு கையில் பஞ்சை கொடுத்து வெயிலில் காட்ட சொல்லுவாங்க மத்தியானம். அதை காட்டும்போது ஒன்றுமே ஆகாது, சூடாகும் மிஞ்சி போனால். அதுக்கப்புறமா கையில் ஒரு பூத கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த சூரியனுக்கும் பஞ்சுக்கு நடுவில் அந்த பூத கண்ணாடி ஒரு ஆங்கிளில் இருக்கும்போது சில செகண்டில் அந்த பஞ்சு பார்த்திங்க. எதனால்? அந்த லைட்டு ஃபோக்கஸ் ஆகுது, குழுமுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போன்று உங்கள் எண்ணம் ஒரே இடத்துல வரும்போது அந்த எண்ணம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படாது.
இதற்கு நீங்கள் எழுந்து போய் தேடணுன்ற அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 15-20 நிமிட சொந்த சுய பயிற்சி நீங்கள் சொல்லிக் கொடுத்து எங்களுடைய ஈரோட்டில் எங்களுடைய பயிற்சியாளர்கள், தன்னார்வலர் தொண்டர்கள் இது இல்லைனா கூட அத்தனை பேர் அநேகமாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க. கரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன் போனீங்கன்னா ஆப் செயலி ஒன்று இருக்குது, ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதை போய் நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்தணும் தோன்றுகிறதோ அப்போல்லாம் இந்த ஆப் வச்சு நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட் எனக்கு புரியல, அந்த சப்ஜெக்ட் விஷயத்தை யோசிச்சுட்டு இந்த சப்ஜெக்ட் எனக்கு நல்லா புரியணும், 5 நிமிஷம் தியானம். நாளைக்கே இல்லை சப்ஜெக்ட் பற்றி யோசிச்சேன், மெதுவாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம் மாதிரி மெதுவாக செய்யும். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுடைய மனதில் ஓடும் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி ஒரே எண்ணத்தில் அமைக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பற்றி உங்களுக்கு சொல்லித்தரோம். என்ன பண்ண போகிறோம்? அங்கே குதிச்சிருந்த மனம் என்னும் குரங்கை ஒரே இடத்துல உட்கார சொல்லி பழக்கத்தை கொடுக்க போகிறோம். ஒரே நாள் உட்காரலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோம். இவ்வளோ நாளாக மனசு நம்ம இஷ்டப்படி கேட்கல. இங்கே நீங்கள் உட்காந்துட்டு என்னை மூஞ்சியால் என்னை பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் பல பேருடைய மைண்ட் இங்கே இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பல இடங்கள் நான் பேசிட்டு ஒரு 20-25 நிமிஷம் பேசினேன். என்ன பேசினேன் கேட்டால் ஒரே இல்லை, சூப்பராக இருந்தது சார். அவ்வளோ நேரம் இதுக்காக மூச்சு பேசினேன். நான் சொன்னது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது அன்லஸ் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ப்ளேபேக் பண்ணால் ஒழிய. ஆனால் அந்த முயற்சி செய்ய 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 பசுமரத்தாணி போல் உங்களை சுற்றி எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதை உங்களால் முழுமையாக உள்வாங்க முடியும். பல மாணவர்கள், ஒரு 40-50 லட்சம் மாணவர்கள் மேல் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய கடைசி 35-40 வருஷத்தில். எல்லாரும் சொல்லக்கூடிய முக்கியமான பிரச்சனை, படிக்கிறதுல பிரச்சனை இல்லை சார், பரீட்சைக்கு போகும்போது மறந்துடுது. கரெக்டாக மறக்குதுன்னா என்ன அர்த்தம்? மனசு அலப்பாயுது. மனசு அலப்பாயல்னா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். என்னுடைய +2 ஃபைனல் எக்ஸாம்லேயோ காலேஜ்லையோ நல்லா படித்து யூனிவர்சிட்டியிலோ ரேங்க்லாம் வாங்கிடுவேன். பரீட்சைக்கு 3-4 நாளைக்கு முன்னாடி நான் படிக்க மாட்டேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க. நான் சொல்ல அன்றைக்கி படித்து பாஸ் ஆகிறவளோ நான் கம்மியாகவும் படிக்கல, அன்றைக்கி படித்து ஞாபகப்படுத்தி மறுநாள் பாஸ் ஆகிற மாதிரி அவனும் எனக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலன்னு. ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது மைண்டு பார்த்தீங்கன்னா ஜூடோவில் வேலை செய்யும். அதுவும் சார் சொல்லிட்டார் நாளைக்கு பரீட்சைக்கு முன்னால் நாளைக்கு நைட் ஷோ போகாது. இது எதற்காக சொல்கிறேன்னா, மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா உங்களால் வாழ்க்கையில் எதை வேணால் க்ரியேட்டிவிட்டிக்கு பேஸ் ஃபவுண்டேஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் க்ரியேட்டிவிட்டி லைனில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி சாஞ்சிட்டு விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக பாட்டு எழுதுகிறவங்க, ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து உட்காந்து திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும், எழுதுவான். மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்த இடத்துல உங்களால் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க முடியும். இது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுல என்னுடைய அனுபவம். இந்த பயிற்சியை கற்றுட்டதுலேருந்து என்னுடைய சிந்தனை சக்தி இன்னும் ஃபோக்கஸ்டாக மாறும். அது எனக்கு நல்லாவே தெரியும். பல விஷயங்கள் எதை நான் முடியாது என்று நினைத்தோனோ அதெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு வந்து வச்சது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் 2-3 நிமிடங்களில் முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று பண்ணுவோம், தளர்வு நிலை, ஓய்வு நிலை பயிற்சின்னு சொல்லிட்டு. அதற்கு அப்புறமாக ஒரு 10-15 நிமிடம் கண்ணை மூடி உலகில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளியாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உட்காருப்பேன். இது எதுக்கு எந்த எண்ணம்? உங்கள் மனசுக்கு எதையாவது பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சி உட்காந்தா அது பாட்டு உட்காந்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா அது ஓடி போயிடும். முதல் நாள் உட்காந்து பார்க்க போறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறது என்ன, ஒரு 90 நாட்கள் இதை தினசரி ரிலீஜியஸாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ரிலீஜியஸ்னால் என்ன? யாரோ சொல்கிறாங்களேன்னு செய்யும். டெய்லி காத்தால 7 மணிக்கு கோயிலுக்கு போ, சாயங்காலம் இதை பண்ணு, நைட் அதை பண்ணு. அது மாதிரி இதை ஒரு 90 நாளைக்கு செய்யும். சர்வீஸ் ஃப்ரீ, ப்ராடக்ட் ஃப்ரீ. இதில் ஒன்றே தான் எக்ஸ்பென்சிவ், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களிடம் வரக்கூடிய மாறுதல்கள் என்னன்றதை நீங்களே கவனிங்க. 90 நாட்களில் ஒரு மாறுதல் தெரியுது. உங்களுடைய எண்ணத்தில் ஒரு ஒரு ஓடக்கூடிய தன்மையிலிருந்து நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை வருது. என்னோடய மனசு அலைபாயாமல் என்னால் கேள்விகள் கேட்க முடியுது. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்குதுன்ற எண்ணம் உங்களுக்கு 90 நாட்களில் புரிஞ்சிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு 90 நாட்களில் எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை என்றால்
இதை யார் அதுக்கப்புறம் இந்த 90 நாட்கள் எங்கள் சைட்லேருந்து கன்டினியூ பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இல்லை சார் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலை. அது ஓகே, ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், எனக்கு செட் ஆகலை, இட்ஸ் அ ஃபேர் கால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் சீக்கிரமாக வரணும். எதிர்காலத்தில் சரித்திரத்தில் உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.